போதுமான தூக்கத்தை தவிர்ப்பது உடலில் கொலஸ்ட்ரால் அளவை அதிகரித்து மாரடைப்பு, இரத்த அழுத்தம் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும் என சமீபத்திய ஆய்வு ஒன்றில் கண்டறியப்பட்டுள்ளது. தூக்கம் என்பது நம் உடலை ரீசார்ஜ் செய்யும் ஒரு செயல்முறை ஆகும். நம் உடல் இயக்கத்திற்கு தேவையான ஆற்றலை உற்பத்தி செய்வதோடு ஹார்மோன் சமநிலையை உறுதி செய்யும் பண்பு இந்த உறக்கத்திற்கு உள்ளது. போதுமான உறக்கத்தை நாம் தவிர்க்கும் போது உடல் செல்களின் மீள் உருவாக்கத்திற்கு உதவும் ஹார்மோன்களின் சுரப்பு மட்டுப்படுகிறது. மேலும் இரத்தத்தில் கொலஸ்ட்ரால் அளவு அதிகரிக்க செய்கிறது. தூக்கத்தின் பற்றாக்குறை ஆனது கார்சோல், கிரெலின் போன்ற ஹார்மோன்களின் உற்பத்தியை அதிகரிக்கிறது. இந்த ஹார்மோன்களின் சமநிலையின்மை ஆனது கொலஸ்ட்ராலின் சமநிலையின்மைக்கும் வழிவகுக்கிறது. இரத்தத்தில் கொலஸ்ட்ரால் அளவு அதிகரிப்பதன் விளைவாக உடல் உள் உறுப்புகளுக்கு செல்லும் இரத்த ஓட்டம் பாதிப்படைகிறது. இரத்த அழுத்தம், மாரடைப்பு, சுவாச பிரச்சினை போன்ற சிக்கல்களுக்கு வழிவகுக்கிறது. இயல்பான எடையை கொண்ட நபர்களை காட்டிலும் அளவுக்கு மிகுதியான எடை கொண்ட நபர்கள் போதுமான தூக்கத்தை தவிர்க்கும் போது இந்த கொலஸ்ட்ரால் அளவில் உயர்வை காண்கின்றனர். நாள் ஒன்றுக்கு 7 முதல் 9 வரை மணி நேரம் உறங்குவது போதுமான உறக்கமாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக இரவு நேரத்தில் உறங்குவது தூக்கத்தின் முழுமையான பலனை அளிக்கும். போதுமான தூக்கத்தை உறுதி செய்ய ஆரோக்கியமான வாழ்க்கை முறை அவசியம். குறிப்பாக நேர மேலாண்மை, ஆரோக்கிய உணவு வழக்கங்கள், உடற்பயிற்சி அவசியம். ஒரு சில ஆரோக்கிய சிக்கல்கள், தூக்கமின்மை போன்ற பிரச்சனைகள் இந்த போதுமான தூக்க நேரத்தை உறுதி செய்வதில் சிக்கலை உண்டாக்கும். இச்சூழலில் மருத்துவரின் உதவி நாடுவது நல்லது.